ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு உச்சரிப்பை வச்சு அதை எப்படி நம்ம தமிழில் இருக்க உச்சரிப்பு மூலமாக இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்கலாம் அப்படின்றத கற்றுட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ண வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் இங்கிலீஷ் ரீடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உச்சரிப்பு இஷ் அப்படின்ற உச்சரிப்பு. இது வடமொழி எழுத்து. இந்த உச்சரிப்பு இங்கிலீஷில் எந்த எழுத்துக்கு வருது அண்ட் வார்த்தைகளை இதை எப்படி எழுத்துக்கூட்டி படிக்கணும் அதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஷ் அப்படின்ற உச்சரிப்பு இங்கிலீஷில் எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ரெண்டு எழுத்தோட காம்பினேஷனுக்கு நீங்கள் என்ன சவுண்டு கொடுக்கணும் அப்படின்னா இஷ் இஷ் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணும். ஸோ இது நமக்கு இஷ் அப்படின்றது அடுத்து வவல் கூட வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிக்கணும். அதாவது இந்த இஷ்ன்ற சவுண்டு ஈயோட சவுண்டு ஈங்கிற சவுண்டு. அப்போ இஷ் இ ஷீ ஷீ அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நமக்கு 5 உயிரெழுத்துக்கள், அது இல்லாம வைக்கு 2 உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பு இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏ இ ஐ ஓ யூ அண்ட் வை. ஓகே, ஸோ இதையும் இன்னொருக்கா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேர்ட்ஸில் எப்படி படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஹெச் அப்படின்றது வார்த்தையில் கடைசியிலேயே வரும், ஸ்டார்டிங்லேயே வரும். இதுக்கு அடுத்தது ஒரு வவல் எழுத்து வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஓ வருது அப்படின்னா அந்த ஓவோட சவுண்டையும் இஷோட சவுண்டையும் சேர்த்து நம்ம படிக்கணும். இதுவே ஒரு வேர்டில் லாஸ்ட்ல எஸ்ஹெச் மட்டும் வந்துச்சு அப்படின்னா இஷ்ன்ற சவுண்டு மட்டும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்தது எந்த வவல் எழுத்துமே இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம படிச்சிட வேண்டியதா, எந்த மாற்றமுமே செய்ய தேவையில்லை. ஸோ இது 2 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி படிக்கணும்னு பாருங்க. எஸ்ஹெச்சோட சவுண்டு என்னது? இஷ் அப்படிங்கிற சவுண்டு. ஓடபிள்யூக்கு ஓங்கிற சவுண்டு. அப்போ இஷ் கூட்டல் ஓ ஷோ ஷோ அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, இஷ் கூட்டல் ஆ இஷ் கூட்டல் ஆ ஷா எட் ஷட் ஷட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, ஏ டேஷ் இ ரூல். இங்க ஏ டேஷ் இ ரூல்ல என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஏங்கிற சவுண்டு. லாஸ்டா பியோட இப்புங்கிற சவுண்ட் வரும். அப்போ இஷ் கூட்டல் ஏ ஷே, பியோட சவுண்டு இப்பு ஷேப் ஷேப். அடுத்தது பாருங்க, ஷேர் இஷ் ஏ ஷேர் 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 அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, இங்கேயுமே உங்களுக்கு வேர்டோட ஸ்டார்டிங்ல தான் எஸ்ஹெச் வருது. நான் முன்னாடி சொன்ன அந்த ரூல்ல தான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா அடுத்தது எல்லாமே உங்களுக்கு வவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதோட சவுண்டோட ஆட் பண்ணி நம்ம உயிர்மை உச்சரிப்பா மாத்தி படிக்கணும். இஷ் ஏ ஷே ஷேம். இங்கேயே பார்த்தோம்னா ஏ டேஷி ஏங்கிற ரூல் தான். அப்போ இஷ் ஏ ஷே, எம்மோட சவுண்டையும் ஷேம். ஷாம்பூ, இப்போ ஊ டபுளோட சவுண்ட் என்னது? ஊங்கிற சவுண்டு. அப்போ இது பூங்கிற சவுண்ட்ல வரும். இது ஷேம் ஷாம்பூ ஷாம்பூ. ஓகே, அடுத்தது இஷ் டபுள்யோட சவுண்ட் என்னது? ஈங்கிற சவுண்டு. இஷ் இ ஷீ இப் ஷீப் ஷீப் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷா ஷார்ப். இங்க ஈயோட சவுண்டு சைலண்டா வரும். ஈக்கு சவுண்ட் கொடுக்க மாட்டோம். அப்போ ஷார்ப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்போ அடுத்து ரெண்டாவது பார்த்தா நம்ம ரூல் பார்க்கலாம். இங்க வேர்ட்ஸ்ல எல்லாமே பாருங்க, எஸ்ஹெச் அப்படின்றது எங்க வருது? வார்த்தையோட கடைசியில வருது. ஸோ இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, இஷ்ன்ற சவுண்ட்ல தான் முடியுது பாருங்க. உங்களுக்கு எல்லாமே இஷ் இஷ் இஷ்ன்னு தான் வரும். ஸோ எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஷ் ப்ளஷ் ப்ளஷ். இக்கு ஏ கேஷ் கேஷ் கேஷ். ஃபிஷ் ஃபிஷ் ரஷ் ரஷ். ஸோ இஷ்ன்ற சவுண்ட்ல முடியுது இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க, இக்கு ரஷ் கிரஷ் ரஷ் பிரஷ் டி இஷ் டிஷ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஷ் ஐ ஷை. ஸோ இங்க என்னன்னா நமக்கு வைங்கிற சவுண்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இங்க வைக்கு ஐங்கிற ஐயோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் வந்திருக்கு. அப்போ ஷை அப்படின்னு சொல்லி படிக்கணும்.
ரொம்பவே சிம்பிள் தான். இந்த எஸ்ஹெச்ங்கிறது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 கான்சனன்ட் சேர்ந்து வர சவுண்டு இஷ் அப்படிங்கிற சவுண்டு. இதுக்கு அடுத்து வவல் எழுத்து வந்துச்சுன்னா அது கூட சேர்ந்து உங்களுக்கு ஷ, ஷி, ஷே, ஷோ இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் நமக்கு வந்து வரும். இதுவே இல்ல லாஸ்ட்ல வருது, இதுக்கு அடுத்து கான்சனன்ட் தான் வருது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இஷ்ன்ற சவுண்டோட நீங்க நிறுத்திக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வவல்ஸ் மட்டும் 2 எழுத்து சேர்ந்து நமக்கு வந்து ஒரு சவுண்ட் இல்ல. இங்கிலீஷ்ல வந்து கான்சனன்ட்டுக்கும் இருக்கு. எஸ்ஹெச்க்கு வந்து இஷ்ங்கிற சவுண்டு, டிஹெச்க்கு வந்து இத்துங்கிற சவுண்டு, சிஹெச்க்கு வந்து இச்சுங்கிற சவுண்டு, சில இடங்கள்ல இக்குன்ற சவுண்டுமே வந்து வரும். இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் வந்து தமிழ் நம்ம எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷும் உங்களால ஈஸியா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களுக்குமான சவுண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதாவது இது எழுத்து அப்படின்னும் போது இஎன்ஜி அப்படின்னு சொல்லி எழுத்தோட பேரை வந்து சொல்லுவோம். ஆனா நம்ம ஒரு வார்த்தையை படிக்கும் போது அந்த பேரை நம்ம சொல்ல மாட்டோம். அந்த எழுத்துக்களோட சவுண்ட்ஸை தான் நம்ம சொல்லுவோம். சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது உச்சரிப்புகள். அது தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால வந்து வேர்ட்ஸை வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி 30 டேஸ் கிளாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து அதில் கிளியர் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் பார்க்கக்கூடிய லெசன்ஸை வச்சு அந்த சவுண்டை வச்சு நிறைய வேர்ட்ஸை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ரீட் பண்றீங்களோ அந்த வேர்ட்ஸையே எழுதியும் பாருங்க. அப்போ உங்களோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தமிழ் மீடியத்துல படிச்சவங்க இங்கிலீஷ் உங்களுக்கு ரீடிங் பண்ணணும் எழுதணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா உங்களாலையும் இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் இல்ல இந்த மாதிரி எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலுமே சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அது ரிலேட்டடா ஷேர் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.